அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நியூஸ் தமிழ் நிருபர் மீது எம்எல்ஏ பழனியாண்டி தாக்குதல் நடத்தியதன் எதிரொலியாக தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் தற்போது தன்னுடைய கண்டன செய்தியை பதிவு செய்திருக்கிறார். வீடியோ ஆதாரம் வெளியான பிறகும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பி கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். கரூரில் கனிம வள கொள்ளையை செய்தி சேகரிக்க சென்ற நம்முடைய செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் கடுமையாக தாக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது தாவேக தலைவர் விஜய் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கரூரில் கனிமவள கொள்ளையை தோலுரித்து காட்டுவதற்காக நியூஸ் தமிழ் செய்தியாளர் களத்திற்கு சென்றபோது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கொலைவெறி தாக்குதல் ஈடுபட்டதோடு பொய் புகார் அளித்திருந்தனர். அதோடு ஆதாரத்தையும் அளித்திருக்கிறார்கள். இது குறித்து தொடர்ச்சியாக செய்திகளாக பார்த்து வருகிறோம். அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் கண்டன அறிக்கையை பதிவிட்டிருக்கிறார். அதில் ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்படும் ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்திய தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது. குவாரி தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் 24/7 செய்தி தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி கொடூரமாக தாக்குதல் நடத்திய வீடியோ அண்மையில் வெளியானது. அதற்கு பிறகும் அவர் மீது வழக்குப்பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் முதல்வர் அவர்கள் இருக்கிறார் என்பது வெட்கக்கேடானது. பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பொதுவெளியில் இவ்வளவு மோசமாக செயல்படுவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்றாகும். ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன். நான் தமிழ்நாட்டையே பாதுகாப்பின்றி பதவதைத்து இருக்கையில் தூக்கத்தில் இருக்கும் முதல்வரால் மக்கள் துயரத்தில் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறிவது உறுதி 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 என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.